வணக்கம் நேர்களே. ஒரு கொஞ்சம் குரக்கன் மாவில் ஒரு 30க்கு மேலே இடியாப்பம் இன்னைக்கு சுட்டணும். இந்த குரக்கன் மாவை பற்றி என்கிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ குரக்கன் மாவுன்னு சொல்கிறது அது ஒரு தானிய வகை, மில்லட்டில் அடங்கும். ஸோ அது நீரிழிவு நோய், எடை குறைப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல. ஸோ குதிரைவாலி என்று சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த குரக்கன் மாவில் தான் இன்னைக்கு நான் இடியாப்பம் அவிச்சேன் நான். ஸோ அதுக்கு கருவாடு, அவிச்ச முட்டைலாம் போட்டு சொதி, பிறகு வேறையா மீனும் வெங்காயம் போட்டு பிரட்டல், பிறகு பிள்ளைகளுக்கு பால், வாழைப்பழம், சீனி, பிறகு வேறையா கொஞ்சமாக வெங்காய சம்பல் மாதிரி செஞ்சேனா. ஸோ இன்னைக்கு சாப்பாடு இப்படிதான் போனது. ஸோ குரக்கன் மாவு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல. வளமையா நிறைய பேர் நினைக்கிறது குரக்கன் மாவு வயது போனவங்களுக்கு இல்லை. குரக்கன் மாவு உங்களோட நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், எடை குறைப்பு, சரியா, இன்னும் பல பிரயோசன பயனுள்ள விஷயங்கள் இந்த குரக்கன் மாவில் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் புட்டை அவிக்கலாம், இடியாப்பம் அவிக்கலாம். நீங்கள் அப்படியான லைட் சாப்பாடுகள் இரவைக்கு அப்படி சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஸோ நான் எப்போவுமே என் சமையல் ஏன்னா இப்போ இடியாப்பம் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் பிழைச்சாலும் கொஞ்சம் இதா வந்துடும். ஸோ இடியாப்பம், புட்டு அதுகள் எல்லாம் நான் செய்ய எடுக்கிற நேரம் முதல்ல நல்லா வரணும்னு கடவுள்கிட்ட ஜெபிச்சு போட்டுதான் நான் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு சமையலும் செய்யறது. முக்கியமா இப்படியான கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இந்த மாதிரி சாப்பாடுகளுக்கு அப்படிதான். ஒரு சிலவங்க சிரிப்பாங்க, இது என்னடா இதுக்கெல்லாம் போய் கடவுளை ஜெபிக்கிறாங்கன்னு. ஏன்னா எங்களோட குடும்பத்துக்கு நாங்க நல்ல ஆரோக்கியமான நல்ல டேஸ்டான சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா நாங்க எங்களோட பங்குல சரியான முறையில அந்த சாப்பாடை நாங்க செஞ்சாதான் அவங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஸோ எங்களோட குடும்பம் நல்லபடியா சந்தோஷமா சாப்பிட்டா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் முழுமையா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் ஒன்று எனக்கு கிடைக்கும். ஸோ பிள்ளைகளுக்காக பால், சீனி, வாழைப்பழம் போட்டு கொடுத்தேன் நான். ஸோ இதை இந்த கதையை நான் சொல்லி தான் கொடுத்தேன். நாங்கள் சின்னத்துல எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பருப்பு, பருப்புல சொதி அதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. ஆனா நாங்க கூட பாலும் சீனியும் வாழைப்பழத்துக்கு தான் அடிப்படுறதுண்டு. உண்மையா இப்படி இடியாப்பம், அதுவும் ஹெல்த்தியா இந்த மாதிரி நாங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல. கடையில விற்கிறாங்க தான், பட் எங்களுக்கு தெரியாத எந்தெந்த மாவுகள் கலக்குறாங்கண்டு. ஸோ இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்படி ஹெல்த்தியா குடும்பத்துக்கு செஞ்சு கொடுக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம். ஸோ யாரெல்லாம் சாப்பிட வாரீங்க, யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்றத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மற்றது இதுக்கு ராகி என்றும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட கொழுப்பை கரைக்கும், உங்களோட இதயத்துக்கு நல்ல, எலும்புகள் எல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு, மற்றது நல்ல ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுக்கும் இந்த ராகி, அதாவது குரக்கன், அதாவது குதிரைவாலி என்று சொல்லுவாங்க. மற்றது செரிமான இதுகளுக்கும் ரொம்ப நல்ல. இதுல லட்டு, மற்றது களி கிண்டுவாங்க, இப்படி பல விஷயங்கள் செய்வாங்க.